டெய்லி வீடியோவில் இப்போ கண்டினியூஸாக இந்த ப்ளம் கேக் ரெசிபி கேட்டு தான் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு இது செய்கிறதுக்கு டைம் இல்லை. அதை விட என்னென்னா, நம்ம செய்கிறத விட அதுக்கு கூடாலே வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். நான் நேற்றுக்கு நைட்டு இருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கேக் வந்து பேக் ஆகுறதுக்கே 1:45லேருந்து 2 மணிக்கூர் கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் அது சூடாகிறதுக்கு அதை விட 2 நாள் ஆகும் போலுக்கு. அதனால தான் நான் வந்துட்டு செஞ்சு இந்த வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிட்டு. இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் வந்து ரம்மில் சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவு இருக்கும். நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலுமே சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரு வருஷம் சோக் பண்ண ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்தோன்னா கேக்கில் சேர்த்தது மாதிரியே தெரியாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அதிகமாக தெரியாது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நான் இவ்வளோ நாள் இதை செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் இன்னுமே எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அடியில் போய் தங்குறது, அடியில் அப்படியே பேக் ஆகி முடியாமல் கீழே அப்படியே எல்லாம் போயிடுது. அதை வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கு மட்டும் முடியலை. அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸை வந்துட்டு நம்ம ரம்மை வந்து தனியாக வடிகட்டி எடுக்கணும். அதுக்காண்டி முதல் ஸ்டெப் வந்து நான் இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு அதை வடிகட்டுறதுக்கு அப்படியே வச்சுட்டேன். நம்ம வேறு எல்லா ப்ரொசீஜரும் செஞ்சு முடிக்கும்போது இந்த ரம் மேக்ஸிமம் வந்து நல்லா வடிகட்டி கீழே வந்துடும். இதே என்னமோ ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். அப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து ஒரு 110 கிராம் போல் எடுத்துக்கிடுங்க. இந்த பட்டர் வந்து ஏன் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்னா, நான் ரொம்ப நாளாகவே வெளியே எடுத்து வைப்பேன், அப்புறம் டைம் இருக்காது, அதுக்கப்புறம் உள்ளே வைப்பேன். இந்த மாதிரி வச்சு எடுத்து இப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்துட்டு ஒரு 125 கிராம் எடுத்துக்கிடுங்க. இதை நான் வந்துட்டு பவுடர் பண்ணல பார்த்துடுங்க. இது பவுடராகவும் இல்லை, அதுக்காக இது வந்து கிறிஸ்டலாகவும் இல்லை, ஒரு மாதிரி தூள் மாதிரி இருந்துச்சு. இனிமே நம்ம வந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சைடில் நம்ம கேரமல் பண்ணணும். அந்த சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்தால் தான் அந்த கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த கேக்கில் நம்ம வந்துட்டு கோகோ பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனாலுமே கலர் சூப்பராக வரும் பாருங்கள். ஒரு 5 டேபிள் ஸ்பூன், ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் ஒரு கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிடுங்க. இதை வந்துட்டு நம்ம கேரமல் பண்ணி எடுக்கணும். இது வந்து பேன் ஆகிடக்கூடாது, ஏன்னா பேன் ஆச்சுன்னா அதில் கசப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணணும். அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்துட்டு பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிடலாம். சுகர் வந்து நல்லா கேரமல் ஆனோடனே அதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்தியல்னா அது ரொம்ப தெரிக்காது. அதனால் அதை வந்து அதையுமே ஒரு சைடில் கொதிக்கிறதுக்காக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல பட்டர், அதை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம சுகரையுமே சேர்க்கணும். எனக்கு பீட்டரில் வந்துட்டு ரெண்டுமே உடஞ்சி போய் தான் இருக்குங்க பாருங்கள். இதை வச்சே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சமாளிச்சுட்டே இருக்கேன். எவ்வளோ நாள் போட்டு பார்த்துடலாம், ரெண்டுமே உடஞ்சிடுச்சு. பட்டரை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். அந்த பீட்டர் வாங்கி எப்படியும் ஒரு 4 வருஷமாவது இருக்கும். இவ்வளோ நாள் இது வந்ததே பெரிய விஷயம். நான் இதை வச்சே அதனால் ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு இந்த பீட்டர் வச்சு தான் இப்போ வரைக்கும் பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு இதை வச்சு தான் சமாளிச்சிட்ருக்கேன். கையிலேயே பீட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு கூடால வந்துட்டு நம்ம அந்த ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். அது ஓரத்தில் வச்சுருங்க. அதுக்குள்ளாடியே நம்ம சுகர் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு, இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இது கூடால தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி சேர்க்கும்போது கவனமாக சேர்க்கணும், ஏன்னா அது நல்லா தெரிக்கும் பார்த்துடுங்க. நான் தண்ணி சேர்த்த வீடியோவை எடுக்க முடியலை, ஏன்னா ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாது பற்றியில. அதனால தான். இப்போ நம்ம கேரமல் ரெடியாக இருக்கா. இனிமேல் வந்துட்டு இந்த நான் பட்டரும் ப்ரௌன் சுகரையும் நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தேன். இது கூடலாம் ஸ்பைஸ் சேர்க்கணும். கொஞ்சமாக பட்டைத்தூள், கொஞ்சம் சுக்கு பொடி, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் இருக்குது, நட்மெக் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரம் மசாலா எல்லாம் வேணும்னா போட்டுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்துட்டு இந்த மசாலா ஜாக்கிறது ரொம்ப பிடிக்காது பார்த்துருங்க. இது எங்கள் வீட்டுக்கு தான், வீட்டுக்கு இல்லை, எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் வந்துட்டு நான் இதை யாருக்கும் கொடுக்கல, வீட்டுக்காக தான். அதனால் வந்துட்டு இதில் போதுங்கிற அளவு தான் ஸ்பைஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சா. இனிமேல் இது கூடால வந்துட்டு முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்த்துட்டு வந்து பட்டரை பீட் பண்ண மாதிரி போட்டு பீட் பண்ணாதுங்க. ஒரு 1 ஸ்பீடில் வச்சு அது ஜஸ்ட் அந்த பட்டர் கூடால மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப போட்டு அடிக்க வேண்டாம். மொத்தம் 3 முட்டை சேர்க்கணும். ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக சேர்த்துடுங்க, சரியா. இந்த மாதிரி சேர்த்து பொறுமையாக லைட்டாக மிக்ஸ் ஆனோடனே விட்டுருங்க. அதுக்கு மேலே அப்படியே பீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.
இப்போ 1 கேஜிக்கான பேட்டர் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபைனலாக உங்களுக்கு இதோட வெயிட்டுமே போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு. சரியா? இப்போ நான் 3வது முட்டையுமே சேர்த்துட்டேன். இதையும் பொறுமையாக பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிட்டா இனிமே வந்துட்டு நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை. இது கூடலாம் மாவு சேர்க்கணும். மாவு வந்துட்டு 100 கிராம் மைதா எடுத்திருக்கேன்னா இது கூடால வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துடுங்க. சரியா? இனிமேல் இதை வந்துட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பட்டர் சுகர் மிக்ஸ் கூடால சேர்த்துற வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து ஓவர் மிக்சிங் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி பண்ணலை. சும்மா அந்த ஸ்பேச்சுலாவை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்படியுமே நம்ம வந்துட்டு இது கூடால ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ண தான் செய்வோம். அதனால் அந்த பேட்டர் வந்துட்டு திக்காலாம் ஆகவே இல்லை. எனக்கு எப்படி மிக்ஸ் பண்ணாலும் கேக் ரொம்ப சாஃப்டாக தான் வந்துச்சு. நான் வந்துட்டு இந்த ப்ளம் கேக் ரெசிப்பியை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு அக்கா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வந்துட்டு வீடியோவாக போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து யாராச்சும் டவுட்ஸ் கேட்டாங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க இந்த வீடியோ போட்ட அப்புறம். எனக்கு அப்போது வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதனால தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரெசிபி வந்து தேவைப்படுது, கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் அந்த ரெசிபி சேல்ஸ் பண்ணியிருந்தேன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது கிளியராகவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூடால பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கணும், மிக்சட் ஃப்ரூட் ஜாமு. அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு பழத்துக்கு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சீவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடால வந்துட்டு ஆரஞ்சு எசன்ஸும் ஆரஞ்சு ஃப்ளேவரும் பைனாப்பிள் ஃப்ளேவர் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மிக்சடு ஃப்ரூட் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர்லாம் சேர்த்திங்கன்னா தான் அந்த கேக்கோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. ஜாமெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொலாசஸ் சேர்க்குறேன். இதை சேர்த்துக்கோங்க, முடிஞ்சால் கிடச்சினா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஓகே விட்டுறலாம். நம்ம கேரமல் சேர்ப்போம்ல, அதுவே போதுமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் ஏதாச்சும் ஆன்லைனில் வாங்கியிருப்பேன்ல, அது எல்லா லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது எங்கே கிடைக்கும்னு வந்து கேட்பீங்க. அதனால தான் இப்போ ஃபைனலாக நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையுமே இதில் சேர்த்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கேரமல் சூடாக இருக்கும்போதே நான் இது கூடலாம் சேர்த்துட்டேன். அதனால் நம்ம பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆனால் வந்து நம்ம பேட்டர் வந்து கொஞ்சம் லிக்யூட் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால் வந்துட்டு கேரமல் சூடு ஆறுன அப்புறம் சேருங்க. அப்போ தான் பட்டர் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம சேர்க்குற ஃப்ரூட்ஸுமே பேக் ஆகும்போது கரெக்டாக அந்தந்த இடத்துல பேக் ஆகும். அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஃப்ரூட்ஸ் கூடால இருந்தாலுமே மைதா மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனாலும் எனக்கு ஃப்ரூட்ஸ் அவ்வளோ கீழே போயிடுச்சு. பட் ஓகே, நம்ம வீட்டுக்கு பண்ணுறது தானேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துருந்தேங்க. இது கூடால வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நம்ம ரம் சேர்த்துடலாம். இது வந்து அந்த ஃப்ரூட் சோக் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரம் தான். இதையுமே இது கூடால சேர்த்தாச்சா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதோட கலர் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போவே தெரியுதா. இது கூடால வந்துட்டு நீங்கள் மர்மலைடு கிடச்சுன்னா அதுவுமே சேர்த்துக்கணும். நான் எல்லா லிங்க்குமே கீழே ஷேர் பண்ணுறேன். சரியா? கலருமே நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இனிமேல் இதை வந்துட்டு நம்ம ஒரு 7 இன்ச் சர்க்கிள் டின், ரவுண்டு டின் உண்டு பற்றியில, அதில் ஊற்றி பேக் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இது 1 கேஜி பேட்டர். அந்த 7 இன்ச் டின் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மல் கேக் மாதிரி இது ரொம்பலாம் ஹைட்டு வராதுங்க. நம்ம தான் டின்னுக்கு வந்து ஒரு 3/4 வாசி ஊற்றணுன்னா மேலே கொஞ்சம் அந்த மாதிரி வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகியாச்சு. இனிமேல் நான் வந்துட்டு இதை இப்போ உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டின்னோட வெயிட்டை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை ஊற்றுனோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வெயிட்டு கிடச்சிடும். இப்போ சொல்லுவியே எனக்கெல்லாம் தெரியும், நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சில பிகினர்ஸ்க்கு வந்துட்டு சொல்லணுமா, அதனால தான் சொல்கிறேன். சரியா? இனிமேல் இதை வந்துட்டு நம்ம டின்னுக்கு மாற்றிடலாம். எனக்கு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போலே இருந்த அந்த ஃப்ரூட்ஸை பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால தான் அப்படியே அதை டின்னுக்கு மாற்றிட வேண்டியதான். மாற்றிட்டு வெயிட்டை பாருங்கள், ஒரு 1000 எவ்வளோ வந்துச்சு, எனக்கு கரெக்டாக தெரியலை. இனிமேல் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட்டெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணோன்னா வெயிட்டு இன்னுமே ஜாஸ்தியாக போகும். ஒரு 1075 மாதிரி இருக்கா. இனிமேல் வந்து 1-2 கேஷ்யூ நட்டு அப்படி மேலே போட்டு கேக்கை மேக்கப் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்படி தான் கேக்கை நல்லா இப்படி மேக்கப் பண்ணி விட்டுட்டு
பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணுறது வந்துட்டு நார்மல் கேக் டெம்பரேச்சரில் இது பேக் பண்ணக்கூடாது. 160ல் வச்சு ஒரு 1 hour பேக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேவா குக் ஆகி வந்துட்டு பேக் ஆகி வந்துட்டு அப்படின்னா விட்டுறலாம். இல்லைனா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 hour கிட்ட பேக் பண்ணுறது வேண்டியது வரும் எனக்கு. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட ஆச்சுது. இப்போ வந்துட்டு நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கும்போது டாப்பில் அதை கேக்குக்கு ப்ரஷ் பண்ண வேண்டியதுக்காக ஒரு 2 tablespoon அளவு தேன் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 1/4 teaspoon அளவுக்கு ரம் சேர்த்துக்கணும். அந்த ரம் சேர்த்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ரம் சேர்த்துக்கோங்க. ரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்க்கக்கூடாது, அப்புறம் வந்துட்டு நீங்கள் மட்டையாயிருவீங்க. அதனால் கம்மியாக 80% ஹனினா அதில் வந்துட்டு 20% வந்து ரம், அந்த மாதிரி ஓகேவாக இருக்கும். இது வந்து நம்ம கேக்குக்கு டாப்பில் அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் கேக் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ தான் கேக் பேக் பண்ணி வெளியே எடுத்திருக்கேங்க. ரொம்ப சூடாக இருக்குது. இதை எடுத்த உடனேயே நம்ம அந்த ஹனியும் ரம்மும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு இதில் ப்ரஷ் பண்ணி விட்டுறணும். சூடு ஆறுனப்புறம் பண்ணக்கூடாது, சூடாக இருக்கும்போதே பண்ணிடணும். சரியா? நல்லா இப்போ ப்ரஷ் பண்ணி விட்டாச்சா? இனிமேல் இதை வந்துட்டு ஒரு துணி போட்டு நல்ல ஒரு டர்க்கி மாதிரி பட்டதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மேலே போட்டு இதை கம்ப்ளீட்டாக சூடாடுறதுக்கு விட்டுருங்க. நீங்கள் இன்றைக்கி செய்தீங்கன்னா நாளைக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு பொறுமையே கிடையாது. நம்ம தான் கொஞ்சம் அவசர கொடுக்கையாச்சு. அதனால் வந்து என்ன பண்ணேன்னா ராத்திரி 2 மணிக்கு போய் இதை கட் பண்ணினேன். ஏன்னா தூக்கமே வரல, எப்படா இதை கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒன்று அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வந்துட்டு சூடம் ஆறிடாது பார்த்துடுங்க, ரொம்ப லேட் ஆகுது. இதை நம்ம அடுத்த நாள் பார்க்கும்போது இதோட கலர் இன்னுமே சேஞ்ச் ஆகுது, நல்லா டார்க் ஆகுது பார்த்துடுங்க. நம்மளுக்கு இந்த கலரே போதும், இதுவே ரொம்ப ஓவர். நம்ம கோகோ பவுடர் எதுவுமே சேர்க்காம கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பேக்கரியிலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே. இப்போ நம்ம கேக்கு கட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாச்சா? இதை வந்துட்டு நம்ம செரேட்டட் நைஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கட் பண்ணாமல் நார்மல் நைஃப் வச்சு கட் பண்ணாலே நல்லா சூப்பராக வரும். நான் தெரியாமல் அதை வச்சு கட் பண்ணிவிட்டேன். அது அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு கிடந்து, ஏன்னா உள்ளே நிறைய அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குன்னு? கீழே அவ்வளோ ஃப்ரூட்ஸும் போய் கீழே படுத்துக்கிட்டு அது படுத்துட்டு போட்டு அதோட சாஃப்ட்னஸை பாருங்கள். அதே மாதிரி அதோட கலர், அந்த டாப்பு பாட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இருக்கணும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் கேட்ட ரெசிபியை நான் ஷேர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை ப்ளம் கேக் ஆர்டர் பண்ணால் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பாய்.